நான் செய்ய போகிறது நோ எக், நோ ஓவன், நோ ஆல்கஹால் ஒரு ப்ளம் கேக்கு. இதில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் முந்திரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு அப்படி போடுறது பிடிக்கும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அது போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லோ திராட்சை அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 1/2 கப்பு, எல்லா கலரும் மிக்ஸ்டு ஒரு 1/2 கப்பு. பிளாக் ரைசின்ஸ் அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். செரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆரஞ்சு செஸ்ட் இருக்குது, அதாவது ஆரஞ்சு மெர்மலைட்னு சொல்லுவாங்க. இது எதுனாலும் பரவாயில்ல, எங்கிட்ட இருக்கிறதுனால அது நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிளாக் கரண்ட் கருப்பு திராட்சையில் பண்ணுற ஒரு ஜாம், சரிங்களா? இதெல்லாம் சேர்க்கும் போது ஆடட் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும், அவ்வளோதான். இல்லைனாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 to 1.5 hour அதை சோக் பண்ண வச்சிடணும். இப்படி வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் காரமலைஸ் பண்ணிடலாம். 2/3 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது 2 கேக்குக்கு பண்ணுறதுனால இதை டபுள் டைமாக போட்டிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கேக் இந்த கலர் நல்லா வேணுங்கிறதுக்காக நான் இந்த டார்க் இதில் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம 1 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்க்கும் போது மெல்லமாக சேருங்க, கவனமாக சேருங்க, ஏன்னா கையிலலாம் கொட்டும். குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கூல் டவுன் பண்ணுறதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த கேக்குக்கான ஸ்பைசஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஒரு பீஸ் நட்மக்கு போட்டுக்கலாம். நட்மக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஜாதிக்காய், 4 ஏலக்காய், 2 இன்ச்சு பட்டை, 6-7 கிராம்பு, ஒரு சின்ன பீஸு ஜாதிபத்திரி, 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஒரு 1/2 கப்பு குக்கிங் ஆயில், எனி குக்கிங் ஆயில், 1/2 கப்பு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேரமலைஸ்ட் அந்த சிரப் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். சீவர் வச்சுருக்கேன். அதில் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் கூடவே. இதெல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ். இந்த ஸ்டேஜில் ஃப்ரூட்ஸ் நம்ம சோக் பண்ணியிருந்தோம்ல ஆரஞ்சு ஜூஸில், இதை வந்து சேர்த்துலாம். எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இருக்கட்டும், நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சு ப்ரீ ஹீட் ஆகிட்டு நம்ம அதுக்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பட்டர் போட்டு நம்ம பேட்டர் ஊற்றிடலாம். பண்ணியிருக்கேன். நான் பாத்திரத்துக்குள்ளே நான் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம இதை வச்சிடலாம். வச்சாச்சு. 30 to 40 மினிட்ஸ் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்ச கேக்கு எனக்கு 35 மினிட்ஸில் இது குக் ஆகி வந்துடுச்சு. இதை கூல் டவுனும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த கேக்கை டிமோல்டு பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் போட்டோம்ல, அதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேக்கு டிமோல்டு பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, see you all in the next video. Happy Christmas and Happy New Year. Bye. Take care.